அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ பிள்ளைகளே, இந்த விசுவாச நேர நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த 2020ஆம் ஆண்டு முழுவதும் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வருடத்தின் கடைசி வார நிகழ்ச்சிக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த வருடம் முழுவதும் நம்மை வழிநடத்தி அவருடைய வார்த்தையை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதற்காக நாம் எல்லாரும் கர்த்தரை துதிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, இந்த வருடம் முழுவதும் இந்த விசுவாச நேர தொலைக்காட்சி நிகழ்ச்சியை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்து ஆண்டவரே உடைய வார்த்தையினால் எங்களை ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் செய்த இந்த நன்மைக்காக சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வருடம் முழுவதும் இந்த மகிமை டிவியும் நீர் வழி நடத்தி வந்ததற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்களோடு கூட உம்முடைய வார்த்தையின் மூலமாய் பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவ பிள்ளைகளே, நாம் இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் கர்த்தருடைய சமாதானத்தை எப்படி பெற்று வாழ்வது என்ற தலைப்பின் கீழ் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். முதலாவது வாரம் நாம் தியானித்தோம் இயேசு எப்படி யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே அவர் எப்படி வாக்குத்தத்தமாக நமக்கு சமாதானத்தை தருகிறார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். அதுக்கடுத்த வாரம் நாம் தியானித்தோம் எப்படி நம்முடைய பாவத்தின் நிமித்தம்தான் நாம் சமாதானத்தை இழந்து போனோம் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். கடந்த வாரம் நாம் எப்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ளே பாலகனாக வந்து பிறந்தாரே, நாம் நேற்றைய தினம்தான் கிறிஸ்மஸை கொண்டாடினோம். அந்த கிறிஸ்மஸினுடைய உண்மையான அர்த்தம் என்ன என்பதை நாம் கடந்த வாரம் தியானித்தோம். எப்படி இயேசு இந்த உலகத்துக்குள்ளாக வந்து சிலுவையிலே நமக்காக அவர் பாடுபட்டு, அவர் அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, இரத்தம் சிந்தி எப்படி நமக்கு ரட்சிப்பை அருளினார். இப்பொழுது எப்படி நாம் இயேசுவை ஆண்டவராய் இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது நாம் எப்படி தேவனுடைய சமாதானத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்ற சத்தியத்தை நாம் தியானித்தோம். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், நாம் இயேசுவின் மூலம் பெற்றுக்கொண்டிருக்கிற அந்த தேவனுடைய சமாதானத்திலே நடைமுறை வாழ்க்கையிலே, அனுதின வாழ்க்கையிலே நாம் பிரச்சனைகளை சந்திக்கும் போது, சவால்களை சந்திக்கும் போது எப்படி அந்த சமாதானத்திலே வாழ்வது, இதை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். வாசிக்கிறேன் பாருங்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி இயேசு நம்மோடு இங்கே யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே பேசுகிறார் பாருங்க. தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த வாரம் இந்த சமாதானத்தின் ஆசீர்வாதத்துக்குள்ளே நாம் பிரவேசித்து விட்டோம். இயேசுவை நாம் விசுவாசித்து, அவர் சிலுவையிலே பட்ட பாடுகளை விசுவாசித்து, நம் உள்ளத்திலே ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசு அருளின சமாதானத்தை நாம் எல்லாரும் என்ன செய்து விட்டோம்? பெற்றுவிட்டோம். இப்பொழுது சமாதானத்தை பெற்றுவிட்ட நாம் வாழ்க்கையில் எப்படி பிரச்சனைகள் வரும்போது எப்படி இந்த சமாதானத்திலே நடப்பது, இதை புரிந்து கொள்வதற்கு நாம் மார்க்கு 4ஆம் அதிகாரத்துக்கு செல்ல வேண்டும். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, மார்க்கு 4ஆம் அதிகாரத்திலே இயேசு நமக்கு அவருடைய சமாதானத்தை அருளி இருக்காரு. இப்பொழுது இந்த சமாதானத்திலே பிரச்சனையின் நடுவில் எப்படி நடப்பது என்பதை இயேசுவினிடத்திலிருந்தே நாம் என்ன செய்ய போகிறோம்? கற்றுக்கொள்ள போகிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளை, இங்கே மார்க்கு 4ஆம் அதிகாரத்தில் நாம் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். என்னவென்றால், இயேசுவும் அவருடைய சீசர்களும் படகிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். சென்று கொண்டிருக்கும் போது பாருங்க, ஒரு பெரிய பிரச்சனையை இயேசுவும் அவருடைய சீசர்களும் சந்திக்கிறார்கள். வாசிக்கிறேன் பாருங்கள். மார்க் 4ஆம் அதிகாரம்
7வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அதின்மேல் மோதிற்று. தேவ பிள்ளைகளே, இங்கே இயேசு சந்தித்த பிரச்சனை குறித்து நாம் வாசிக்கிறோம். அது என்னது? இயேசுவும் அவருடைய சீசர்களும் படவிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். சென்று கொண்டிருக்கும் போது ஒரு பலத்த சுழல் காற்று இப்பொழுது இயேசு சென்று கொண்டிருக்கிற அந்த படகின் மேல் என்ன செய்கிறது? மோதுகிறது. பாருங்க தேவ பிள்ளைகளே, இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? இப்பொழுது நீங்களும் நானும் இயேசு அருளின சமாதானத்தை என்ன செய்து விட்டோம்? பெற்றுவிட்டோம். இப்பொழுது சமாதானத்தை பெற்ற நாம் எப்படி பிரச்சனை நடுவில் இந்த சமாதானத்தை வாழ்வது? பாருங்கள், அதை தான் இங்கே இயேசுவினிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிறோம். முதலாவது பாருங்கள், இங்கே இயேசு ஒரு பிரச்சனையை சந்திக்கிறார். இது சாதாரண பிரச்சனை இல்லை, மனிதனையே சாவடிக்கிற ஒரு பிரச்சனை. அது என்னது? இயேசு படகுல போய்கிட்டு இருக்கும்போது படகை மூழ்கடிக்கிற விதத்தில் ஒரு பெரிய சுழல் காற்று என்ன செய்யுது? கடலிலே வீசுகிறது. அந்த காற்று படகின் மேல் மோதி இப்பொழுது படகு மூழ்கத்தக்கதாக அது தண்ணீரினால் என்ன செய்து கொண்டிருக்கிறது? நிரம்பிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாம் கூட பாருங்கள் தேவ பிள்ளைகளை, இந்த உலக வாழ்க்கையில் வாழும்போது இப்படிப்பட்ட பிரச்சனைகளை என்ன செய்யலாம்? சந்திக்கலாம். பாருங்க, எடுத்துக்காட்டிற்கு இந்த ஆண்டு மார்ச் மாதம் நாம் யாருமே எதிர்பார்க்கலை. இந்த வருடத்தை ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தான் நாம் பிரவேசித்தோம். ஆனால் இந்த மார்ச் மாதம் யாரும் எதிர்பார்க்காத விதமாய் இந்த கொரோனா வைரஸ் வியாதி நிமித்தம் திடீரென்று பாருங்கள் இந்த ஊரடங்கு வந்தது. அதன் நிமித்தமாக பாருங்கள் அநேகரோட வாழ்க்கை இங்கே இயேசு சந்தித்த பிரச்சனையை போன்ற ஒரு பிரச்சனையை தான் இன்றைக்கு பாருங்கள் திரள் கூட்ட மக்கள் என்ன செய்தார்கள்? இந்த வருடத்திலே அவர்கள் சந்தித்தார்கள். தேவ பிள்ளைகளே, அப்போ இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வரும்போது எப்படி நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்வது? எப்படி இயேசு அருளி இருக்கிற சமாதானத்தில் எப்படி வாழ்வது? பாருங்க, அதை இயேசுவினிடத்துல இருந்தே இங்கே கற்றுக்கொள்கிறோம். பாருங்க, இங்கே மார்க் 4ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே இயேசு பிரச்சனை நடுவிலே சமாதானத்திலே வாழ்வதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கிறேன் பாருங்கள். மார்க் 4ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, கப்பலின் பின்னணியத்தில் இயேசு தலைமையை வைத்து நித்திரையாக இருந்தார் என்று சொல்லி. தேவ பிள்ளைகளே, பாருங்கள் இங்கே இயேசு பிரச்சனை நடுவிலே எப்படி சமாதானத்திலே வாழ்கிறார் என்பதை பார்க்கிறோம். பெரிய சுழல் காற்று, படகே மூழ்கக்கூடிய ஆபத்து இருக்குது. ஆனால் இயேசு நிம்மதியாக சமாதானமாக அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார். இதுதான் சமாதானத்திலே வாழுகிற நிலை. பாருங்க தேவ பிள்ளைகளை, எப்படி இயேசு சுழல் காற்று அடித்த போதிலும் எப்படி அவர் நிம்மதியாக தூங்க முடிந்தது? எப்படி அவர் சமாதானமாக இருக்க முடிந்தது? அதற்கு திறவுகோலே என்னது? பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு படகிலே ஏறுவதற்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன வார்த்தை? பிதாவினோட வார்த்தையை அவர் சொல்லுகிறார். பாருங்கள், மார்க் 4ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் இயேசு இப்படி சொல்லுகிறார், அன்று சாயங்காலத்தில் இயேசு அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். பாருங்கள், இயேசு படவுல ஏறுவதற்கு முன்னாடியே பிதாவினுடைய வார்த்தையை இங்கே பேசுகிறார். சொல்கிறார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி. பாருங்கள், இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இது என்ன வார்த்தை? இது பிதாவானவர் இயேசுவினிடத்தில் பேசுகிற வார்த்தை. பாருங்க, பிதாவானவர் இயேசுவினிடத்தில் என்ன சொல்லுகிறார்? இப்பொழுது நீங்கள் அக்கறைக்கு போங்கள் அப்படின்னு சொல்லி இயேசுவினிடத்தில் பேசுகிறார். இயேசு அந்த பிதாவின் கட்டளையை சீஷர்களிடத்தில் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். அப்போ தேவ பிள்ளைகளே, இயேசு இங்கே என்ன சொல்லுகிறார்? அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று தான் சொல்லுகிறார். அவர் சொல்லலை நம்ம வாங்க பயணிப்போம், காற்றடிச்சு நடுக்கடலில் மூழ்குவோம் அப்படின்னு சொல்லலை. அவர் நிச்சயமாக பிதாவின் வார்த்தையை சொல்லிட்டார். அது என்னது? பிதாவானவர் சொல்லிட்டார், நீங்கள் அக்கறைக்கு போவீங்க அப்படின்னு சொல்லி. அப்போது இயேசு இங்கே அவர் சுழல் காற்றின் நடுவிலும் நித்திரையாய் இருப்பதற்கு, சமாதானமாய் இருப்பதற்கு திறவுகோல் என்ன? இயேசு பிதாவின் வாக்குத்தத்த வார்த்தையின் மேல் நம்பிக்கையுடையவராய், விசுவாசம் நிறைந்தவராய் அவர் இருந்து அவர் பிதாவின் வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைக்கிறார். அது என்னது? அக்கறைக்கு போவோம் பிதாவானவர் சொல்லிட்டாருன்னா கண்டிப்பாக என்ன செய்ய போகிறாங்க? போக தான் போகிறாங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, தேவன் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி.
அப்போ பிதாவானவர் அக்கறைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா இயேசுவுக்கு நல்லா தெரியும் பிதாவானவர் அவர்களை பாதுகாப்பா அடுத்த பக்கத்தில் கொண்டு போய் என்ன செய்திருவார், விட்டுருவாருன்னு இயேசுவுக்கு நல்லா தெரியும் பாருங்க. அப்போ இயேசு பிதாவினுடைய வாக்குத்தத்த வார்த்தையின் மேல் விசுவாசம் உள்ளவராய் நிறைந்துதான் அவர் சமாதானமாய் என்ன செய்கிறார், இருக்கிறார் பாருங்க, சுழல் காற்று அடிக்கிற அந்த மோசமான நிலையின் நடுவிலும். அப்போ தேவ பிள்ளைகளே, இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது, நாம் பிரச்சனையின் நடுவிலும் எப்படி சமாதானமாய் வாழ்வது, இப்படிதான் தேவ பிள்ளைகளே. இயேசு நமக்கு யோவான் 14:27 அவரோட வாக்குத்தத்த வார்த்தை என்ன செய்தார், கொடுத்துட்டார். என்ன வாக்குத்தத்த வார்த்தை? என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாகன்னு சொல்லிட்டார். அப்போ நாம் என்ன செய்யணும், ஒருவேளை இந்த வருடம் மார்ச் மாதம் சந்தித்தோம் அல்லவா, எதிர்பாராத சூழ்நிலை, இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையான சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நம்ம உடனே என்ன செய்ய வேண்டும், இயேசுவை போல எப்படி இயேசு பிதாவின் வாக்குத்தத்தத்தின் மேல் நம்பிக்கை வைத்து சமாதானத்துக்குள் பிரவேசித்தாரோ அதே போல நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிற அந்த வாக்குத்தத்தம் யோவான் 14:27 மேல் நம்பிக்கை உடையவர்களாய் நாம் நிறைந்து விசுவாசம் நிறைந்தவர்களாய் நாம் அப்படி அந்த வாக்குத்தத்தத்தின் மேல் விசுவாசம் வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும், இயேசு நமக்கு அருளி இருக்கிற அந்த சமாதானத்துக்குள்ளாக நம்முடைய பிரச்சனையின் நடுவிலே நாம் என்ன செய்யணும், பிரவேசித்து நாம் என்ன செய்ய வேண்டும், சமாதானமாக இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, அம்பிரியமானவர்களே, இயேசு இதை சீசர்கள் இடத்துல சொல்லுகிறார் பாருங்கள். இதே யோவான் 16 கடைசி வசனம், யோவான் 16 பாருங்க, கடைசி வசனம் யோவான் 16:33 இந்த காரியத்தை இயேசு சீசர்களிடத்துல சொல்லுகிறார் பாருங்க. அங்கே இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். தேவ பிள்ளைகளே, இங்கே இயேசு சீசர்களிடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாரு பாருங்க, இந்த யோவான் 14 15 16 இந்த 3 அதிகாரமும் இயேசு சிலுவைக்கு செல்வதற்கு முன்பாக பாருங்கள், இயேசு சீசர்களிடத்துல தம்முடைய கடைசி நேர போதனையாக சீசர்களிடத்தில் ஒரு பெரிய போதனை என்ன செய்கிறார், அவர் பேசுகிறார். எதுக்கு பேசுகிறார் என்ற காரணத்தை இங்கே சொல்லுகிறார் பாருங்க. அவர் சொல்லுகிறார், சீசர்களே, நான் உங்களுக்கு என்னோட வார்த்தைகளை எல்லாம் பேசியிருக்கிறேன், என்னோட வாக்குத்தத்த வார்த்தையை உங்களுக்கு பேசியிருக்கிறேன். எதுக்கு பேசியிருக்கிறேன்? ஏன்னா இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு, உபத்திரம் உண்டு. இந்த உலகத்தில் நீங்கள் பிரச்சனைகளை சந்திப்பீங்க. ஆனால் சந்திக்கும் போது என்ன செய்யுங்க, நான் உங்களுக்கு பேசியிருக்கிற வார்த்தைகளினாலே நீங்கள் சமாதானமாக என்ன செய்யுங்க, இருங்கள். நான் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு பேசியிருக்கிறதுக்கு காரணமே, நீங்கள் பிரச்சனையை சந்திக்கும் போது என்னுடைய வார்த்தையை நினைவு கூர்ந்து அந்த வார்த்தையின் மூலம் நீங்கள் சமாதானமாய் வாழும்படி தான் உங்களுக்கு நான் வார்த்தையை பேசியிருக்கிறேன் என்று சொல்லி சீசர்கள் இடத்துல சொல்லுகிறார் பாருங்க. அப்போ அன்றைக்கு இயேசு அதை தம்முடைய 12 சீசர்களுக்கு சொல்லுகிறது மாத்திரமல்ல, இன்றைக்கு நமக்கும் இந்த வார்த்தையை பேசுகிறார். என்ன பேசுகிறார்? என் பிள்ளைகளே, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் என்ன செய்யுங்க, நீங்கள் திடன் கொள்ளுங்கள். நான் எதற்காக யோவான் 14:27 உங்களுக்கு என்னுடைய சமாதானத்தை வைத்து போயிருக்கிறேன், ஏன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்? ஏன்னா நீங்கள் பிரச்சனையின் நடுவில் நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் என்னோட வாக்குத்தத்த வார்த்தையை உங்களுக்கு கொடுத்து அந்த வார்த்தை மூலம் நீங்கள் சமாதானமாய் பிரச்சனையின் நடுவில் இருப்பதற்கு உங்களுக்கு நான் என்ன செய்திருக்கிறேன், வழியை திறந்திருக்கிறேன் என்று சொல்லி இயேசு பேசுகிறார் பாருங்கள் தேவ பிள்ளைகளே. அப்போ தேவ பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்திக்கும் போது அப்போ என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருடைய அந்த வாக்குத்தத்த வசனங்களை நினைவு கூர்ந்து அந்த வசனங்களின் மேல் விசுவாசம் வைத்து அந்த வார்த்தை கர்த்தர் தந்திருக்கிற அந்த வார்த்தையின் மூலம் பிரச்சனையின் நடுவிலே சமாதானத்துக்குள்ளே என்ன செய்ய வேண்டும், இயேசுவை போல பிரவேசிக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, இதை யோசேப்பு செய்கிறார் பாருங்க. யோசேப்புக்கு ஆதியாகமம் 37 ஆண்டவர்
2 சொப்பனங்களின் மூலமாய் ஆண்டவர் யோசேப்புக்கு சில வாக்குத்தத்தங்களை பேசுகிறார். பின்பு பாருங்கள், யோசேப்பினோட வாழ்க்கையில மிகுந்த வேதனையான சூழ்நிலையில் நடக்குது. அவர் அடிமையாய் விற்கப்படுகிறார். ஆனா அவர் அடிமையாய் விற்கப்பட்ட அந்த நாட்களில் அவர் என்ன செய்கிறார்? ஆதியாகமம் 39 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் பாருங்க. அங்கே அவர் போத்திபார் என்னும் ஒரு எகிப்திய ஒரு உயர் அதிகாரியினுடைய வீட்டிலே அடிமையாய் அவர் விற்கப்படுகிறார். அங்கே அந்த வீட்டுக்கு போகும்போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடே இருந்து பாருங்கள், கர்த்தர் யோசேப்பு செய்த எல்லா காரியமும் வாய்க்கச் செய்தார் என்று சொல்லுகிறது பாருங்க. அப்போ யோசேப்பு தான் சந்தித்த மிகுந்த அந்த வேதனையான சூழ்நிலை நடுவிலே அவர் என்ன செய்கிறார்? ஒரு அந்நிய தேசத்திலே அடிமையாய் விற்கப்படுகிறார். ஆனா அங்க போய் அவர் அழுதுகிட்டு இல்லை. அந்த பிரச்சனையின் நடுவிலே ஆண்டவர் அவருக்கு 2 சொப்பனங்களின் மூலமா 2 வாக்குத்தத்தங்களை பேசினாரே, அந்த வாக்குத்தத்தங்களின் மேல் அவர் விசுவாசம் வைத்து, அந்த வாக்குத்தத்தங்களின் மேல் நம்பிக்கை வைத்து அவர் என்ன செய்கிறார்? அடிமையாய் விற்கப்பட்ட வீட்டில் கூட போய் உற்சாகமாய் வேலை செய்கிறார் பாருங்க. அங்க உட்காந்துட்டு அழுதுகிட்டு இல்லை, உற்சாகமாய் வேலை செய்கிறார். வேலை செய்யும் போது பாருங்க, கர்த்தர் அவரோடு இருந்து யோசேப்பை ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. அப்போ தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் இதை தான் செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் எதிர்பாராத பிரச்சனையை சந்திக்கும் போது நீங்க என்ன செய்யணும்? யோவான் 14 அதிகாரம் 27 வசனத்தை நினைவு கூர்ந்து அந்த வாக்குத்தத்த வசனத்தின் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து நீங்கள் இயேசுவை போல யோசேப்பை போல பிரச்சனை நடுவிலே சமாதானத்துக்குள்ளே என்ன செய்ய வேண்டும்? பிரவேசிக்க வேண்டும். இதான் முதல் காரியம் பாருங்க. 2வது காரியம், எப்படி பிரச்சனை நடுவிலே சமாதானத்தை எப்படி சுதந்திரிப்பது, அதையும் நாம் இயேசுவின் இடத்திலிருந்தே மார்க்கு 4 அதிகாரத்தில் கற்றுக்கொள்கிறோம் பாருங்க. மறுபடியும் இப்பொழுது மார்க்கு 4 அதிகாரம் 39 வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. பாருங்க, முதலாவது இயேசு வாக்குத்தத்தத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவர் சமாதானத்துக்குள்ளே பிரவேசிக்கிற பார்க்கிறோம். 2வது இன்னொரு காரியத்தை செய்கிறார் பாருங்க. அது என்னது? மார்க் 4:39 இயேசு செய்கிறார். என்ன செய்தார் என்று வாசிக்கிறோம் பாருங்க. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலாயிரு என்றார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே இயேசு ஒரு காரியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். 2வது காரியம், பிரச்சனை நடுவே எப்படி சமாதானத்தை சுதந்திரிக்கிறது என்ற அந்த திறவுகோலை இயேசுவினிடத்திலிருந்து 2வது காரியம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? இயேசு அந்த சுழல் காற்று அடித்து கொண்டிருக்கும் போது அவர் என்ன செய்கிறார்? சும்மா அங்க உட்கார்ந்துட்டு இல்லை, சும்மா அங்க படுத்துக்கிட்டு மட்டும் இல்லை பாருங்க. அவர் எழுந்து, வேதம் இங்க அழகா சொல்லுது பாருங்க, அவர் எழுந்து என்ன செய்கிறார்? வாயை திறந்து அந்த புயல் காத்தை பார்த்து பேசுகிறார் பாருங்க. என்ன சொல்லுகிறார்? இறையாதே அமைதலா இரு என்று சொல்லி அவர் ஒரு கட்டளை என்ன செய்கிறார்? பிறப்பிக்கிறார் பாருங்கள் தேவ பிள்ளைகளே. அவர் அந்த காற்றை பார்த்து என்ன செய்கிறார்? பேசுகிறார். அவருடைய சமாதானத்தை கெடுப்பதற்கு ஒரு சுழல் காற்று வந்திருக்குது. இப்ப அவர் என்ன பண்றாரு? அந்த சுழல் காற்றை பார்த்து பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி அவர் அங்கே ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம் பாருங்க. இயேசு இங்கே என்ன செய்கிறார் என்பதை மார்க்கு 11 அதிகாரம் 23 வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு புரிகிறது பாருங்க. மார்க்கு 11 அதிகாரம் 23 வசனத்திலே இயேசு இப்படி சொல்லுகிறார், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லு அப்படின்னு சொல்லுகிறார் பாருங்க. தேவ பிள்ளைகளே, இங்கே இயேசு தம்முடைய சீசர்களுக்கு நம்முடைய சமாதானத்தை கெடுக்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அதை எப்படி எதிர்கொள்வது என்று சொல்லி அவர் கற்றுக் கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறாரு, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, மலை என்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய சமாதானத்தை கெடுக்கிற அந்த காரியத்தை பார்த்து நம்ம என்ன செய்யணுமா? ஒரு கட்டளையை பிறப்பிக்கணுமா? என்ன கட்டளை? நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி ஒரு கட்டளையிடு என்று சொல்லி ஆண்டவர் சீசர்களுக்கு என்ன செய்கிறார்? கற்றுத்தருகிறார் பாருங்க. இங்கே மார்க் 11:23 இயேசு சீசர்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாரோ அதை தான் அங்கே பாருங்கள் மார்க் 4 அதிகாரம் 39 வசனத்தில் இயேசு செய்து காட்டுகிறார். என்ன செய்து காட்டுகிறார்? ஒரு மலை போன்ற அவருடைய சமாதானத்தை கெடுக்கிற அந்த சுழல் காற்று வருகிறது. வந்தவுடன் அந்த சுழல் காற்றை பார்த்து இயேசு கட்டளையிடுகிறார்.
இறையாதே அமைதலாயிரு என்று அங்கு சொல்லுகிறார். அதை தான் அந்த வார்த்தையை தான் இங்கே இப்படி மார்க் 11 இப்படி விவரிக்கிறார் இயேசு. நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ அப்படின்னு சொல்லுகிறார் பாருங்க. அப்போ தேவ பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனையின் நடுவிலே சமாதானத்தை சுதந்திரிப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய 2வது காரியம் தான் பாருங்க. அது என்னது? எந்த பிரச்சனை நம்முடைய மனதை நிரப்பி நம்முடைய சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறதோ, நாம் இப்போ என்ன செய்ய வேண்டும்? அந்த சூழ்நிலையை பார்த்து என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டும். அதாவது இப்பொழுது உங்களோட மனதிலே எடுத்துக்காட்டிற்கு பணப்பிரச்சனையோ அல்லது உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த கவலையோ, இப்படி ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய மனதில் இருக்க சமாதானத்தை கெடுத்து கொண்டிருந்தால், உடனே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த பிரச்சனையை பார்த்து பேசணும். என்ன சொல்லணும்? இயேசுவின் நாமத்தில் என் மனதை நிரப்பிக் கொண்டிருக்கிற கவலையே, பணப்பிரச்சனையை குறித்து இருக்கிற கவலையே, எதிர்காலத்தை குறித்து இருக்கிற கவலையே, அல்லது இந்த பயமே, என் மனதை விட்டு நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு கட்டளையிட வேண்டும் தேவ பிள்ளைகளே. இப்படி கட்டளையிடும் போது என்ன ஆகிறது பாருங்கள். அங்கே மார்க் 4ஆம் அதிகாரத்தில் இயேசு அந்த சுழல் காற்றை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னவுடன் உடனே பாருங்கள், அந்த காற்று அமைதலாகி விட்டது, கடலும் என்ன செய்து விட்டது? அமைதலாகி விட்டது. அப்போ நீங்க உங்களுடைய மனதை எந்த பிரச்சனை, எந்த சூழ்நிலை பாதித்து கொண்டிருக்கிறதோ அதை பார்த்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த மலையை பார்த்து பேச வேண்டும். பாருங்க, நீங்க சொல்லணும். உங்க மனதை பயம் பாதித்து கொண்டிருந்தா, அல்லது கவலை பாதித்து கொண்டிருந்தா, அல்லது திகில் பாதித்து கொண்டிருந்தா, உடனே நீங்கள் உங்கள் மனதை பார்த்து என்ன செய்யணும்? பேசணும். பாருங்க, பிரச்சனையே, கவலை என்னும் பிரச்சனையே, இயேசுவின் நாமத்தில் உன்னை பார்த்து பேசுகிறேன், நீ என் மனதை விட்டு பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ அப்படின்னு என்ன செய்ய வேண்டும்? கட்டளையிட வேண்டும். பாருங்க, அந்த பயத்தை பார்த்து கட்டளையிட வேண்டும், அந்த கவலையை பார்த்து கட்டளையிட வேண்டும். நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி மார்க் 11:23 சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையை நீங்கள் பேசும்போது என்ன ஆகுது? அந்த கவலை, அந்த பயம் உங்கள் மனதை விட்டு என்ன செய்து விடுகிறது? நீங்கி விடுகிறது. பாருங்க, அப்போ முதலாவது நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று கட்டளையிட வேண்டும். 2வது பாருங்கள், நீங்கள் வாக்குத்தத்த வார்த்தை என்ன செய்யணும்? பேசணும். என்ன வாக்குத்தத்த வார்த்தை? யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல இயேசு சொல்லியிருக்கார் அல்லவா, என்னோட சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி. அப்போ உடனே அந்த வார்த்தையை பேசணும். நீங்க சொல்லணும், இயேசு அவருடைய சமாதானத்தை எனக்கு தந்திருக்கிறார், ஆதலால் நான் சமாதானமா இருப்பேன் என்று சொல்லி பேச வேண்டும். பாருங்க, யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல இயேசு நமக்கு அவருடைய சமாதான வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறது மாத்திரம் இல்ல. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, வேதத்திலே சங்கீதம் 46 பிரச்சனையின் வேளையில நாம் தேவனுடைய சமாதானத்தை சுதந்திரிப்பதற்கு ஒரு அருமையான ஒரு சங்கீதத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். பாருங்க, அதுதான் சங்கீதம் 46. பாருங்க, அதுல முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன். பாருங்கள், இந்த வசனங்களை நீங்கள் என்ன செய்யலாம்? கவலை, பயம், திகில் உங்கள் மனதை நிரப்பும் போது இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை நீங்க என்ன செய்யணும்? பேசணும். பாருங்க, வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 46 1 2 3 வாசிக்கிறேன். பாருங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். அடுத்தது சங்கீதம் 46 11வது வசனம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அப்போ தேவ பிள்ளைகளே, முதலாவது நீங்கள் பெயர்ந்து அந்த கவலையை பார்த்து, அந்த பயத்தை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லணும். அடுத்தது இந்த சங்கீதம் 46 சொல்லியிருக்கிற இந்த வசனங்களை என்ன செய்யணும்? சொல்லணும். பாருங்க, தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூல துணையுமானவர், அதலால் நான் பயப்படேன், சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் என் உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சொல்லி இப்படி
பாருங்கள், இந்த சங்கீதம் 46 தேவன் நம்முடைய பிரச்சனையின் வேளைகளிலே நான் சமாதானத்தை சுதந்திரிப்பதற்கு, தேவனோட உதவியை சுதந்திரிப்பதற்கு தேவன் இந்த சங்கீதம் 46 கொடுத்திருக்கிற அருமையான வாக்குத்தத்த வசனங்களை என்ன செய்யணும்? நீங்க பேசணும். பாருங்க, வாயை திறந்து பேசணும். பேசும்போது என்ன ஆகுது? நீங்க சமாதானம் உங்கள் மனதையும் இருதயத்தையும் நிரப்புவதை என்ன செய்வீர்கள்? அனுபவிப்பீர்கள் தேவ பிள்ளைகளே. அப்போ தேவ பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு கற்றுக்கொண்ட சத்தியத்தை திரும்பவும் பார்ப்போம். பாருங்க, முதலாவது காரியம் என்ன பார்த்தோம்? அதாவது இன்றைக்கு நாம் என்ன தலைப்பில் தியானித்து கொண்டிருக்கிறோம்? பிரச்சனையின் நடுவிலே கர்த்தருடைய சமாதானத்தில் எப்படி வாழ்வது, அதை தான் நாம் இன்றைக்கு கற்றுக்கொண்டோம். அதில் கற்றுக்கொண்ட முதல் பாயிண்ட் என்னது? முதல் பாயிண்ட், பிரச்சனை வரும்போது நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் நமக்கு அருளி இருக்கிற வாக்கு தத்தங்களை நினைவு கூர்ந்து அதன் மேல் விசுவாசம் வைத்து நாம் சமாதானத்துக்குள்ளே என்ன செய்யணும்? பிரவேசிக்கணும். கர்த்தரோட வார்த்தைகளை நினைவு கூறணும். கர்த்தர் பேசியிருக்கிற வார்த்தைகளை நினைவு கூர்ந்து, அந்த வார்த்தைகளை நினைவு கூர்ந்து சமாதானத்துக்குள்ளே என்ன செய்யணும்? பிரவேசிக்கணும். இரண்டாவது காரியம் என்ன பார்த்தோம்? பிரச்சனையின் நடுவிலே அந்த பயம், அந்த திகில் மனதை நிரப்பும் போது மார்க் 11:23 சொல்லுகிறது போல நீங்கள் வாயை திறந்து பேசணும். அந்த பயத்தை பார்த்து பேசணும். நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று என்ன செய்யணும்? பேசி அடுத்தடுத்து சங்கீதம் 46 தேவன் கொடுத்திருக்கிற அந்த அருமையான வாக்கு தத்தம், தேவன் நமக்கு அடைக்கலம் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகுண துணைமா இருக்கிறார் என்ற அந்த வாக்கு தத்த வார்த்தையை பேசி நீங்கள் சமாதானத்துக்குள்ளே என்ன செய்யணும்? பிரவேசிக்கணும். இப்படி செய்யும் போது நீங்கள் பிரச்சனையின் நடுவிலும் என்ன செய்யலாம்? சமாதானமாய் வாழலாம். ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வருகிறோப்பா. இந்த நாளிலே ஆண்டவரே, எப்படி பிரச்சனையின் நடுவிலே உடைய வாக்குத்தத்த வார்த்தையை விசுவாசித்து, எப்படி உடைய வாக்குத்தத்த வார்த்தையை வாயினால் பேசி பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி கட்டளையிட்டு எப்படி சமாதானத்துக்குள்ளே பிரவேசிக்கிறது என்று சொல்லி கற்றுக் கொடுத்தீங்க ஆண்டவரே. பிதாவே, இயேசு நாமத்தில் இந்த சத்தியத்தை உடைய பிள்ளைகள் ஆண்டவரை கேட்டிருக்கிறார்கள். இந்த சத்தியங்களை நடைமுறைப்படுத்த இந்த பிள்ளைகளை பரிசுத்தாவினால் பலப்படுத்துங்க. பிரச்சனை வேலையில் உடைய வாக்குத்தத்த வார்த்தைகளை பேசி உடைய பிள்ளைகள் சமாதானத்தை சுதந்திரிக்க இந்த நாளில் இருந்து உடைய பிள்ளைகளை பழக்குவீங்க. அதன் மூலமா இந்த புது வருஷத்துக்குள்ள ஒரு பெரிய சமாதானத்தோடு உடைய பிள்ளைகள் பிரவேசிக்கட்டும். அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.